நாம் இன்றைக்கி வந்துட்டு காஜு கட்லி அதாவது முந்திரி கேக் பார்க்க போகிறோங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு கப்பு முந்திரி, அதே கப்பில் அரை கப்பு சர்க்கரை, அரை கப்பு இல்லைன்னா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து எடுத்துக்கலாங்க. இப்போ வந்துட்டு இந்த முந்திரியை நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கடாய் சூடாக இருக்குது. அந்த சூடாக இருக்கிற கடாயில் பார்த்திங்கன்னா அந்த சர்க்கரையை போட்டுட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. அந்த கப்லேயே 1/4 டம்ளர் தண்ணி, இல்லைன்னா இந்த சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதுங்க. ஊற்றிட்டு நம்ம ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம பாவு காய்ச்சணுங்க. இப்போ வந்துட்டு சர்க்கரையை தீய விட்றாதீங்க. சர்க்கரை போட்ட உடனே தண்ணி ஊற்றுவீங்க, அப்போ தான் கலர் சேஞ்ச் ஆகாது. முந்திரி கேக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஆஃப் ஒயிட் கலரில் இருந்தால் மட்டும்தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா பாகு நுரைச்சி வந்துட்டுருக்கு. நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கலாங்க, அடி பிடிக்காமல். அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டு இது வெந்துட்டுருக்கும்போதே நான் வந்துட்டு போய் முந்திரியை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. அரைக்கும்போது பார்த்திங்கன்னா முந்திரியை வந்துட்டு பல்ஸ் மோடில் அரைச்சிக்கலாம். ஏன்னா வந்துட்டு ஒரே இதை அரைச்சிட்டே அதில் எண்ணெய் பசை மாதிரி வரும் நம்மளுக்கு. அதனால் நம்ம விட்டு விட்டு பல்ஸ் மோட்லேயே அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து ஒரு கம்பி பதம் வரணுங்க. ரொம்ப அதிகமாக பதம் போயிடுச்சுனாலும் உங்களுக்கு வந்துட்டு முந்திரி கேக் செய்ய சரியாக வராது. பார்த்திங்கன்னா லைட்டாக விட்டுட்டு வருது பார்த்திங்களா, ஒரு கம்பி வருது. அதாவது இது மாதிரி பாவு வந்து தொட்டெடுக்கும்போது ஒரு கம்பி பதம் மாதிரி வரும். அது வரைக்கும் நம்ம காய்ச்சி எடுக்கணுங்க. இந்த மாதிரி காய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம முந்திரி போட்டு நம்ம கிளற போகிறோம். எனக்கு அப்போ வந்து பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக கம்பி பதம் வந்து சரியாக வராத மாதிரி இருந்தது. ஆனால் இன்னும் 2 நிமிஷம் இந்த பதம் கொஞ்சம் வர ஆரம்பித்தோடனே நீங்கள் அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருங்க. கம்பி பதம் உடனே வந்து நம்மளுக்கு 2 நிமிஷத்துலேயே 2 to 5 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு கம்பி பதம் வந்துடும். ஏன்னா அந்த கம்பி பதம் 1.5 கம்பியில் 2 கம்பி பதத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு காஜு கட்லி சரியாக வராது. அதனால் பதம் ரொம்ப முக்கியங்க. 2 பொருள் தான், பதம் மட்டும்தாங்க நம்மளுக்கு முக்கியம். அதனால் பார்த்து கவனமாக செய்யுங்க. பார்த்திங்களா, எனக்கு 1.5 கப்பு அளவுக்கு முந்திரி பவுடர் கிடச்சிருக்குங்க. நம்ம வந்துட்டு 1 கப்பு முந்திரி தான் எடுத்தோம். ஒரு 100 கிராம் அளவுக்கு இல்லை 150 கிராம் அளவுக்கு தான் முந்திரி இருக்கும். அதை நம்ம பவுட்ரு பண்ணால் எனக்கு 1.5 கப்பு கிடச்சிருக்குது. இதில் வந்துட்டு நம்ம முந்திரி எடுத்து போட்டு கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுங்க. ஒரு டேஸ்ட்டுக்காக மட்டும்தாங்க நான் நெய் போடுறேன். போட்டு நல்லா கிண்டிக்கலாங்க. நல்லா கிளறி எடுத்துக்கலாம். அடுப்பு வந்து சிம்மிலேயே வச்சு கிளறுங்க, ரொம்ப ஹை ஸ்பீடில் வைக்காதீங்க. இந்த மாதிரி கொல கொலன்னு வரும் பார்த்திங்களா, சர்க்கரையோட இந்த முந்திரி வந்து நல்லா மிங்கிளாகி நல்லா கொல கொலன்னு வெந்து வரும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ அடியில் சுரண்டி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரணும், அல்வா பதத்துக்கு வரணுங்க. எல்லாம் ஒன்று சேர வரணும். அந்த ஸ்டேஜில் எடுத்து நம்ம ஒரு பட்டர் ஷீட் இல்லைன்னா தட்டு இருந்தால் தட்டில் கூட போட்டு நம்ம கொஞ்சம் சூடாகினதுக்கப்புறம் பிசைஞ்சு நம்ம ஒரு சப்பாத்தி கட்டை போட்டு உருட்டிங்க பீஸ் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்களா நல்லா திரண்டு வருது. இதை நான் வந்து இந்த கடாயோட ஓரப்பகுதிகளில் நவுத்துட்டு ஆற வைக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுனதை எடுத்து பட்டர் ஷீட்டில் போட்டுங்க நம்ம நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். ஒரு 4 பக்கமும் போட்டு மடித்து எடுத்துக்கலாங்க. அதாவது கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்குது, கை பொறுக்க சூடு இருக்கும்போது தான் போடணும். நான் கொஞ்சம் சூடு அதிகமாக இருக்கும்போதே பண்ணிகிட்ருக்கேன், அது கை வைக்க முடியல. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வந்து பட்டர் ஷீட்டில் மூடி வச்சு பார்த்திங்கன்னா சப்பாத்தி கட்டையை உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த திக்னஸ் வேணுமோ, முந்திரி கேட்கக்கூடிய திக்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு டைட் உருட்டி எடுத்துக்கலாங்க. சப்பாத்தி மாவு விட்டுற மாதிரி தாங்க உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஓரளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும்னு வச்சுருக்கோம். அது ரொம்ப மெலிசாக போடுவாங்க. நம்ம வந்து உருட்டி எடுத்ததுக்கப்புறமா பீஸ் போட்டால் அருமையான காஜு கட்லி ரெடியாக இருங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். காஜு கட்லி வந்து கிலோ 1000 ரூபான்னு விற்றுட்ருக்காங்க கடையில்.
நம்ம ஒரு 150 கிராம் 200 கிராம் இருந்தாவே நம்ம அருமையான காஜு கட்லி வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாங்க. பார்த்து பக்குவமாக சர்க்கரை பாகு மட்டும் கரெக்டாக பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு போதுங்க. அருமையான காஜு கட்லி ரெடி ஆயிரும். அதாவது முந்திரி கேக் ரெடி ஆயிருங்க. இதில் நம்ம சில்வர் பேப்பரெல்லாம் ஒட்டுறது இல்லைங்க. நம்மக்கிட்ட சில்வர் பேப்பர் இல்லை. இருந்தால் நீங்கள் அதை மேலே கூட ஒட்டி எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா கடையில் இருக்கிற மாதிரியே இருக்குங்க. இப்போ வந்துட்டு நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா சைனிங்காக இருக்கும். இது வந்துட்டு ரொம்ப பாகு காய்ச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா சைனிங்காக வரவும் வராது, உடஞ்சி போயிடுங்க. பக்குவமாக பாகு மட்டும் நல்லா காய்ச்சி எடுத்து கிண்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பு தாங்க போட போகிறோம். கார்னர் எல்லாம் கட் பண்ணி எடுக்கலைங்க, அப்படியே கட் பண்ணி வைக்க போகிறோம். பீஸ் போட போகிறோம். பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் வராது. எல்லா பீஸுமே ஒரே ஈவனாக வரும். கார்னரெல்லாம் கட் பண்ணாதனால உங்களுக்கு சின்ன சின்ன பீசஸ் எல்லாம் இங்கே வந்திருக்கு. இந்த மாதிரி செஞ்சு பாக்ஸுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு குழந்தைங்களுக்கு வேணுங்கிறப்ப கொடுக்கலாங்க. நம்ம வீட்டில் ஏதோ விசேஷனாலும் இந்த மாதிரி சிம்பிளாக காஜு கட்லி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வர உறவினர்களுக்கு கொடுக்கலாம். நம்ம பார்த்திங்களா இவ்வளோ தாங்க திக்னஸ்ஸு. அந்த திக்னஸில் தான் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. அருமையான காஜு கட்லி ரெடிங்க. அதாவது முந்திரி கேக் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனில் வருங்க. பார்த்திங்களா எவ்வளோ அருமையாக இருக்குது காஜு கட்லி. இந்த காஜு கட்லி பேர் 2 நாள் ஆனால் ட்ரை ஆகக்கூடாதுங்க.